ஓகே, ஸோ இந்த பதிவு மூலமாக நெட்வொர்க்கிங் டிவைஸில் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹப்புங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த டிவைஸை எப்படி பயன்படுத்துறது, அந்த டிவைஸ் மூலமாக எப்படி டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுற கான்செப்ட் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஹப்புன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் மூவ் பண்ணலாம். ஸோ ஹப்பு வந்து என்ன அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணுறது, ஹப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம கான்செப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம லேப்டாப் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து போர்ட்ஸ்ன்னு கால் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அந்த போர்ட்டில் நம்ம சார்ஜர் போர்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ESP போர்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹப்பில் வந்து மோர் தென் போர்ட்ஸ் இருக்குது. இந்த போர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போர்ட் மூலமாக என்ன பண்ண போகிறோம், நம்ம கேபிள்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ண போகிறாங்க, ரிசீவ் பண்ண போகிறாங்க. அது எப்படி இப்போ லைவாக நம்ம பண்ண பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 கம்ப்யூட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த 2 கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா எப்படி சென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்லி தர போகிறேன். அது எப்படி டேட்டா சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, கேபிள்ஸ் மூலமாக டேட்டா சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? கேபிள்ஸ்லேயும் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கேபிள், காக்சிகல் கேபிள், ஃபைபர் கேபிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது, நமக்கு வந்து டேட்டா வந்து இப்போ சென்ட் ஆகுது, ரிசீவ் ஆகுது. இப்போ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு கேபிள் ஓகே. ஸோ ஆனால் இப்போ மோர் தென் டிவைஸ் இருக்குது. இப்போ நான் நிறையா டிவைஸுக்கு அதிகமான டிவைஸ்க்கு நான் டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதிகமான கேபிள்ஸ் நான் யூஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது நெட்வொர்க்கிங் நம்ம கொடுத்துட்டோம். எல்லா டிவைஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா டிவைஸுக்கும் நான் என்ன பண்ணணும், டேட்டாவை நான் சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஹப்புங்கிற டிவைஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஹப்புங்கிற டிவைஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம், தனித்தனியாக ஒவ்வொரு டிவைஸுக்கும் கேபிள்ஸ் கொடுக்காம மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஹப்பு மூலமாக கனெக்ட் பண்ணால் என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, எல்லா டிவைஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஹப்பில் கனெக்ட் பண்ணும்போது எல்லா டிவைஸோட டேட்டாவும் இங்கே இது மூலமாக தான் டேட்டா பிரிக்க போகுது. ஸோ இந்த ஹப்பு தான் என்ன பண்ண போகிறாங்க, டேட்டாவை பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹப்பு மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவை நான் கொடுப்பேன், அது வந்து என்ன விஷயம் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கும். ஸோ இந்த டிவைஸில் என்னென்ன டிவைஸ்லாம் டேட்டா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்க போகுதுன்னா, இவன் இன்புட் கொடுக்குறான். இவன் வந்து என்ன பண்ணிடுவான், ஹப்புக்கு டேட்டா ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், இந்த டிவைஸ் என்னென்ன டிவைஸ், இந்த டிவைஸ் எல்லா டிவைஸுக்கும் டேட்டா வந்து ஸ்பிட் ஆகி மூவ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம், ஹப் மூலமாக ஒரு டேட்டாவை வாங்கி கொண்டு எல்லா டிவைஸுக்கும் டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹப்புங்க டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இதை வந்து ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ப்ராட்காஸ்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டேட்டா ஒன்று இருக்கும், ஒரு டேட்டாவை எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்பதை ப்ராட்காஸ்டிங் என்று கூறுவார்கள். சிம்பிள். ஸோ அப்படின்னா ஒரு டேட்டாவை எல்லாத்துக்குமே அனுப்பணும் அப்படின்னா ஹப்புங்கிற டிவைஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம், நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.